Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு தன்னிக்கோட ஹாஃப் பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அவனுடைய பர்த்டே டேட் அன்னைக்கு, அதாவது மார்ச் 17 அன்னைக்கு மார்னிங் எடுத்த கிளிப்பிங் தான். ஸோ அவன் மார்னிங் முடித்ததும் கொஞ்சமாக அவன் கூட விளையாடிட்டு அன்றைக்கி தான் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனை கொஞ்சம் வந்து விளையாட்டுலாம் காட்டி கொஞ்சம் பிரிஸ்கானதுக்கப்புறம் சாப்பாடு விட்டலாம் தான் வந்து பிளான். ஸோ பிப்பெல்லாம் மாட்டி அவனை வந்து ரெடியாக்கிட்டு நாங்கள் வந்து இட்லி தான் ஃபஸ்ட்டு வந்து ஊட்டணும். ஸோ இட்லியில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அந்த பருப்பு கொஞ்சம் இதில் போட்டு இட்லி கூட நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஊட்டியிருந்தோம். அவன் வந்து ஃபஸ்ட்டு 2-3 வாய் வந்து கொஞ்சம் ஈகராக வாங்கினான். அதுக்கப்புறமேட்டு வாங்கவே இல்லை, சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா வந்து எப்போயும் வந்து ஃபீட் பண்ணுவாங்க அம்மா, இன்றைக்கி வந்து வேறு ஏதோ வந்து கொடுக்குறாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை, நல்லாவே அழுதுட்டான். ஸோ நாங்களும் வந்து ஊட்டுறது வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நான் அதுக்கப்புறமேட்டு எடுத்து அவனை ஃபீட் பண்ணி வந்து காம் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து தன்விக்கு தூக்கிட்டு கோவில் போகலான் தான் வந்து பிளான். ஸோ விநாயகர் கோயிலுக்கு எங்கள் ஏரியாவிலே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அத்தை எல்லாருமே வந்து பை வாக் போயிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி இவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அதை சண்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து நார்மல் டேஸில் பண்ணோன்னா கடையில் யாராவது மாற்றி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்து மேக்ஸிமமாக நாங்கள் 3 பேர் தான் எப்போயுமே வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சண்டேனால் எல்லோரும் இருப்பாங்க. கொழுந்தனும் ஊர்லேருந்து வந்துடுவாங்க. கொழுந்தன் வந்து மதுரையில் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாவல்ட்டி லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து சண்டே வந்துடுவாங்கன்றதுனால நான் வந்து அந்த அவன் பர்த்டே முடிஞ்ச வந்து ஃபர்ஸ்ட் சண்டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து அந்த சண்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்த கிளிப்பிங் தான். அன்றைக்கி வந்து மார்னிங் ஆப்பிள் பியூரி தான் வந்து கொடுத்தேன். அதையும் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, மடியில் உட்கார வச்சு கொடுத்தேன், சாப்பிடல. ஸோ பொசிஷனை மாற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தலையை மட்டும் கொஞ்சம் தூக்கில் வச்சுட்டு லைன் பொசிஷனில் கொடுத்தேன், அதையும் சாப்பிடல. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன், லைட்டாக சாப்பிட்டாலே போதும்னு விட்டுருவேன். ஸோ அன்றைக்கி டேயில் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு தான் பிளான். ஸோ அன்றைக்கி வந்து மகாலய அமாவாசை, அதனால் அத்தையும் மாமாவும் வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ மீன்வேல் நாங்கள் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். அத்தை மாமா கோவிலேருந்து வந்ததும் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். ஸோ இந்த கிட் வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லைக் இது வந்து பேப்பர்லேயே வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு. பலூன்லாம் இருந்தால் ஊத கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் ஐட்டமாக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ தட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இவனை வச்சுட்டு எப்படி டெக்கரேட் பண்ண போகிறதுன்னு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இவன் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி, அதே மாதிரியே வந்து ரொம்ப சப்ப மேட்டராக இருந்துச்சு. லைக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா, மீன்வேல் தண்ணி கல ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஃபேன் மாதிரி. ஸோ இதை வந்து கொஞ்சம் காமிச்சேன்னா அது பேப்பர் வரையா நல்லா கிழிச்சு விட்டுட்டான் தன்விக். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும்னு சொல்லிட்டு நான் அந்த பிளான் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு மாடிக்கு வந்து நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிகாஸ் லேட் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து டெர்மாக்கோடைய இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி எனக்கு இது பிஆரில் எக்கச்சக்கமாக வந்துச்சு. பட் அந்த டைமில் நான் வந்து அதிகமான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால ஃபேஸ் வாஷ்லேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் தேவையில்லைன்ற மாதிரி நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து எதுவுமே வந்து போடுறது இல்லை, சீரமில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதனால் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். மோரோவர் என் ஹஸ்பண்டும் வந்து ஸ்கின் கேர்லாம் இப்போ பண்ணுறதில்ல, அவங்களுக்கும் டைமே இல்லை. லைக் ஷெட்யூலே வந்து ரொம்ப டைட்டாக போய்ட்டுருக்கு. எப்போயும் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன். இப்போ நான் என்னோடய ஸ்கின் கேர் நான் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் இது ஃபேஸ் வாஷில் வந்து இன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி இதை வந்து பிக் பண்ணிட்டேன். சீரம்க்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா வந்து டெமோக்கோடைய இந்த சலிசினமைட் சீரம் நான் எப்பயும் போடுறது தான். அந்த சீரம்க்கு அப்புறமேட்டு நான் வந்து டோனி மொழியோட ஒண்டர் டோனர் வந்து போட்டுக்கிறேன். இது என்னோட யூஸ்வல் ரொட்டீன் தான். நியூ ஃபேஸ் வாஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ நான் வந்து ஹரிபரியாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். மீன்வேல் என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது போக கீழே அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினதெல்லாம் பாதியிலே இருக்குல்லையே டெக்கரேட்டிவ் ஐட்டம், அதெல்லாம் வந்து அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு வரேன், நீ அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரெடி ஆகிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாலாம் வந்து ரெடி ஆகவே இல்லை. இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியலாம். பட் நான் இதில் வந்து ஒரு 100 வாட்டி போயிட்டு வந்து பார்த்துருப்பேன். தன்விக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு சில பாதி மேக்கப்லாம் வந்து பிளெண்டிங் எல்லாமே வந்து அவனை தூக்கி வச்சுட்டே தான் வந்து பிளெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு ஆன் கேமராலாம் அதெல்லாம் காமிக்காதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக கிளம்புறாங்களே, இவங்க மட்டும் பேபி வச்சுட்டு எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இன்ஸ்டாலையும் சரி எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வருது. அண்ட் நான் இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட் லிங்க்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அமேசானில் மிகப்பெரிய சேலான கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு 50 to 80% வரைக்குமே வந்து ஆஃபரில் இருக்கும். 1500+ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது, 3 lakh+ ஸ்டைல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, தீபாவளிக்கு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா இந்த 1 வீக் கேப்பில் உங்களுக்கு மேக்ஸிமமாக எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து போட்டிருப்பாங்க அரைவ்ஸ் பிஃபோர் திவாலி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவை அப்படின்னா இந்த சேலை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் டுட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இந்த பார்ட்டில். ஸோ ஜஸ்ட்டு ஃபுல்லாக ரெடியானது மட்டும் வந்து காமிச்சிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் ஐப்ரோ டேட்டூஸ் நான் போட்டனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்பார்ஸ் ஏரியா இருக்குது, 2 ஐப்ரோஸ் ஈவனாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு போன அந்த மேக்கப் டுட்டோரியலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுலாம் அதில் காமிச்சினான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதில் வந்து காமிச்சிடுறேன். ஆல்சோ இந்த ஐப்ரோ ப்ரஷ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரஷ். என்னோடய பழைய ப்ரஷ் வந்து தொலைஞ்சி போச்சு. அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக இதை வந்து நான் ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சங்கியான கோல்டு இயரிங்ஸையும் போட்டு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். கோட் செட் தான் வந்து போட போகிறேன், டெனிம் கோட் செட். லைக் அது வந்து நாங்கள் எல்லாருமே வந்து டெனிமில் இருக்கிறதா வந்து பிளானாக இருந்துச்சு. தன்விக்கு வந்து அவனுடைய அவுட்ஃபிட் தான் வந்து இருக்கிறதுலே பயங்கர ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஒரு டெனிமில் ராம்பர்ஸ் மாதிரி மேலேருந்து கீழே வேறு 1 பீஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டெனிமில் முன்னாடியே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அவனுக்கு இது எப்படா போட்டு ஸ்டைல் பண்ணுவோன்னு. நான் வாங்கினப்போ அது வந்து பயங்கர பெருசாக இருந்துச்சு, போடவே முடியாது, அவ்வளோ பெருசில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் சரி ஓகே அவன் வளர்ந்ததுக்கப்புறம் போடலாம் அப்படியே வச்சு 6 மந்த் பர்த்டேக்கு ஹாஃப் பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக இதை போடுறோம், இதை போட்டு தான் ஃபேமிலியை ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்ஃபிட் எடுத்து போட்டு பார்த்தா அவனுக்கு வந்து செட் ஆகலை. லைக் ஐ மீன் குட்டி ஆகிடுச்சு ட்ரெஸ்ஸு, அவ்வளோ சீக்கிரம் அவன் வளர்ந்துட்டானான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ராம்பர்ஸ்க்கு கீழே வந்து பட்டன்லாம் மாட்டாமல் கீழே வந்து ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு ஷர்ட் மாதிரி அதை வந்து மாற்றிட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி சொதப்பு நான் நினைக்கவே இல்லை. ஆல்சோ கேக்கும் வந்து பயங்கர சொதப்பில் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாமே ப்ளூ தீமில் பிளான் பண்ணனால கேக் வந்து ஒயிட் வித் ப்ளூ கலரில் வந்து கேட்டிருந்தேன். லைக் இது வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரியான கேக் தான். மேலே டோனட்ஸ்லாம் வச்சு நாங்கள் கேட்ட டிசைன் எல்லாமே அப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா கலர் மட்டும் மாற்றிட்டாங்க. நான் வந்து அதுக்கு கேண்டில்லாம் கூட 6 வாங்கி வச்சுட்டேன் ஆன்லைனில் ப்ளூ கலரில் அகெயின் அதுவுமே. பட் எல்லாமே வந்து இதாக இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பாதிலே தன்வி கல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே அவனை ரெடி பண்ணி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அவன் அந்த டைமில் வந்து சிரிக்கலாம் இல்லை, எப்போயும் ஜாலியாக விளையாடுவான். அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை. லைக் நம்ம எப்போ என்றைக்கு ஏதாவது நல்லா பிளான் பண்ணியிருக்கோமோ அன்றைக்கி தான் வந்து இந்த பேபிஸ் எல்லாமே நல்லா கிராங்கி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அவனும் அன்றைக்கி கிராங்கியாக இருந்துகிட்டே தான் இருந்தான். நாங்கள் வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்க்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். லைக் கேக்கில் கேண்டில் ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் அந்த மந்த்துக்குரிய அந்த வீடியோவும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலியாக வந்து கேக் கட் பண்ணலாம் தான் பிளான். ஸோ இதில் என்னாச்சு அப்படின்னா அது வரைக்கும் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு தான் இருந்தான். லைக் சிரிக்கலை, பட் கொஞ்சம் நார்மலாக காமாக தான் வந்து இருந்தான். அதுக்கப்புறமா கேண்டில்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணும்போது ஹே தன்வி ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படி இப்படின்னு எல்லோரும் கத்தவும் அவன் என்ன நினச்சான்னு தெரியலை. நம்மளை போட்டு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஒரே அழுக நான் ஸ்டாப்பாக அழுதுட்டான், நிப்பாட்டவே இல்லை. லிட்ரலி க்ரைட் அவுட். அவ்வளோ வந்து அழுதுட்டான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எப்போ என்ஜாய் பண்ணுவான் நம்ம ஃபேமிலியாக இருந்தா அப்படின்னு நினச்சா. பட் இந்த மாதிரி கத்துனுக்கு பயங்கரமாக அழுதுட்டான். ஸோ அதனால் அந்த கிளிப்பை அதோடய கட் பண்ணியாச்சு. அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வாய் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அதை வந்து அவன் பார்த்துட்டே இருந்தான். இப்போல்லாம் என்ன சாப்பிட்டாலும் அவன் அப்படின்னு கேட்குறான். பட் என்ன அவனுடைய சாப்பாடு அவனுக்கு கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டான். நம்ம ஏதாவது நல்ல காரசாரமாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்ம ஃபுட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவனும் வந்து வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேக் சாப்பிடும்போது அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அத்தையும் மாமாவும் அவனுக்கு இந்த உண்டியல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த உண்டியலில் 500 ரூபாய் காசையும் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு. அண்ட் அன்றைக்கி டே வந்து பயங்கர மெமரபுளாக இருந்துச்சு. லைக் நான் அதை வந்து கொஞ்சமாவது ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினச்சேன் அவனுடைய ஹாஃப் பர்த்டேவை. ஸோ அதே மாதிரி வந்து நல்லாவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, take care.